இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 32வது நாள். 32வது நாளாக இன்றைய சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டால் இன்னும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ 32வது நாளாகி இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பொறுப்பாத்து நாங்கள் வைக்கிறோம் தந்தையே. எங்களை வழி நடத்தியறோம். அது மட்டுமல்ல, இந்த சிந்தனையில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அந்த சகோதர சகோதரிகள் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய மக்களையும் அவருடைய வேலையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலும், அவர்களையும் வழி நடத்தும். அன்பு தந்தையே, ஒவ்வொரு நாளும் எங்களை உம்முடைய வார்த்தையால் உற்சாகப்படுத்தி வருகின்றேன், திடப்படுத்தி வருகின்றேன். அன்பிறைவா, இந்த வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள, எங்களுடைய உள்ளத்தில் அது ஊடுருவ, அதன்படி நாங்கள் வாழ அந்த உம்முடைய அருளை தாங்க. இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் எங்களுக்கு தாங்க, வெளிப்பாடு எங்களுக்கு தாங்க. இது சும்மா வார்த்தையாக மட்டுமல்ல, இது உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தை, இது உயிருள்ள வார்த்தை என்று நாங்கள் சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய அருளையும் எங்களுக்கு தாங்க. இதன் வழியாக நாங்கள் இன்னும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் மென்மேலும் வளர்ந்து ஒரு உயர்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வு நீங்கள் விரும்பியபடி நாங்கள் வாழ எங்களுக்கு இந்த தியானம், குறிப்பாக இன்றைய சிந்தனைகள் எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் தந்தையே. அதற்காக உம்முடைய ஆவியை அனுப்புங்க. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது இந்த தியானத்தின் 7வது பகுதியில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த மாபெரும் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு முன்பாக இந்த பூமியில 33 ஆண்டுகள் வாழ்ந்த பொழுது, குறிப்பாக கடைசி 3 ஆண்டுகள் தம்முடைய பணி வாழ்க்கையின் பொழுது, அந்த 3 ஆண்டுகளில் பல புதுமைகள் அற்புதங்கள்லாம் அவர் செய்தாரு. பேய்களை ஓட்டினாரு, நோயாளிகளை குணமாக்கினாரு, அப்பத்தை கொடுத்தாரு, மரித்த லாசருக்கு உயிரை கொடுத்தாரு, தொழுநோயாளிகளை குணமாக்கினாரு, எவ்வளவோ செஞ்சாரு. ஆனா அவர் சிலுவை மரணத்தால் மட்டும் செய்ய முடிந்த காரியங்கள் அப்ப செய்யல. ஏன்னா முடியாது. எடுத்துக்காட்டுக்கு 2 பேரை ஒன்றாக்க வேண்டும் என்றால் அதுக்கு சிலுவை மரணம் தேவைப்பட்டது. 2 பேர் ஒன்னாகணும்னா சிலுவை மரணம் தேவைப்பட்டது. என்ன காரணம்? 2 பேர் ஒன்னாகணும்னா இவங்களுக்குள்ள தூய ஆவியானவர் வர வேண்டும். அந்த கனெக்ஷனை கவனிங்க. இவங்களுக்குள்ள தூய ஆவியானவர் வர வேண்டும். இவர்களுக்குள்ள தூய ஆவியானவர் வர வேண்டும் என்றால் இவர்களுடைய உள்ளம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அப்ப இயேசு இரத்தம் சிந்தணும். இரத்தம் சிந்த வேண்டும் என்றால் அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும். அப்ப இயேசுவின் சிலுவை மரணத்தால் மட்டும்தான் 2 பேரை ஒன்னாக்க முடியும். மற்ற புதுமைகள்லாம் இயேசு சிலுவையில் மரிக்காமலே அவர் செய்தார். அப்ப இது எவ்வளவு மேலானது, எவ்வளவு மேன்மையானது. அன்பானவர்களே, இயேசுவின் சீடர்கள் யூதர்கள், அந்த யூதர்களை பாருங்க, அவங்க கூட இயேசுவின் கடைசி நாள் வரைக்கும் நானா நீயான்னு அடிச்சுக்கிட்டாங்க. அவங்களால ஒன்னா வர முடியல. அதுக்கு கூட இயேசுவின் ரத்தம் தேவைப்பட்டது. இன்றைக்கு யூதர்களும் பிறனத்தாராகிய நாம் 2 பேரும் இயேசுவின் உடலாக இருக்க முடியும், ஒன்னாக இருக்க முடியும். இயேசுவின் உடலில் உறுப்புகளாக இருக்க முடியும். யூதர்களிலிருந்து ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள், பிற இனத்தாரிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு சிலர் வந்தார்கள். இவர்கள் 2 பேரும் இப்ப ஒன்னா வேலை செய்ய முடியும், ஒன்னா இருக்க முடியும்.
இது பெரிய புதுமை. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் மரணத்தால் கிடைத்த பெரிய பாக்கியம். இது பழைய ஏற்பாட்டுல யாருக்கும் கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. அன்பானவர்களே, இந்த நற்செய்தியை நாம் சரியாக போதிப்பது கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கையில சில எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி 2 பேர் ஒன்னா இருக்க முடியல, 2 பேர் ஒன்னா வாழ முடியலன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ கணவன் கிறிஸ்துவ மனைவி 2 பேர் ஒன்னா வர முடியல, 2 பேர் ஒன்னா குடும்பம் நடத்த முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இயேசுவின் சிலுவை மரணத்தை அசட்டை பண்ணுகிறோம் என்று சொல்கிறார்கள். இயேசுவின் சிலுவை மரணத்தை இவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். 2 பேர் ஒன்னா வர முடியலனா. அன்பானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்கள், குடும்ப வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்கள், மற்றவங்க வாழ்க்கை ஆராய்ந்து பார்க்காதீங்க. இந்த தியானம் எனக்கு. ஊழியம் செய்கிறவர்கள், நற்செய்தி அறிவிப்பவர்கள், சகோதரர்கள் அல்லது அருட்தந்தையர்கள் அல்லது அருட்சகோதரிகள் யாராக இருக்கட்டும், 2 பேர் ஒன்னா வந்து இந்த ஊழியம் செய்ய முடியல, அவங்க 2 பேரும் ஒன்னா வந்து அடிச்சுக்குவாங்க, அதனால நாங்க தனியா தான் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இயேசுவின் சிலுவை மரணத்தை இவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள், அலட்சியப்படுத்துறாங்க. ஏன்னா 2 பேர் ஒன்னா வரணுங்கிறதுக்காகத்தான் இயேசு சிலுவையில் மரித்து ரத்தத்தை சிந்தினாரு. அதனால்தான் தூய ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோம். அப்ப குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, பணி வாழ்க்கை எல்லாம் இந்த தியானத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பங்குல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் 2 குரூப், ஒரு குரூப் இந்த பக்கம், வேற குரூப் அந்த பக்கம். பிரிவினை, கட்சி மனப்பான்மை, ஏன் ஒன்னா வர முடியல? இயேசுவின் சிலுவையை இவங்க அசட்டை பண்ணிட்டாங்க, அலட்சியப்படுத்திட்டாங்க. கோயிலுக்கு வராங்க, நன்மை வாங்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா வாழ்க்கையில இவங்க என்ன காட்டுறாங்க? இயேசுவின் சிலுவையை இவங்க அசட்டை பண்ணுகிறார்கள், அலட்சியப்படுத்துகிறார்கள். அது என்ன இயேசுவின் மரணம்? நாங்க அடிச்சுக்குவோம், எங்களுக்குள்ள பிரிவினை, எங்களுக்குள்ள கட்சி மனப்பான்மை. எவ்வளவு பெரிய அவமானம் நாங்க உலகத்துக்கு கொடுக்கிறோம், தந்தைக்கு கொடுக்கிறோம், கடவுளுக்கு கொடுக்கிறோம். அந்த இயேசுவின் சிலுவை மரணம் எவ்வளவு புனிதமானது, அந்த இரத்தம் எவ்வளவு பரிசுத்தமானது. நீங்களும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் அந்த இரத்தத்தை சிந்தினார். அப்ப நம்ம ஒன்றாக இல்லை என்றால், ஒற்றுமையோடு செயல்பட முடியவில்லை என்றால், அது குடும்பத்திலோ பங்கிலோ பணி வாழ்க்கையிலோ செய்ய முடியவில்லை என்றால், மற்றவங்களை பத்தி குறை சொல்றோம் என்றால், மற்ற பணியாளரை குறித்து குறை சொல்றோம் என்றால், நீங்களும் நானும் இயேசுவின் அந்த பரிசுத்தமான அந்த சிலுவை மரணத்தை அலட்சியப்படுத்துறோம். We are taking it lightly. இன்னும் அந்த சிலுவை மரணத்தை நாம புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் அர்த்தம். அன்பானவர்களே, இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஏதோ மக்களுக்கு தேவையானது மட்டும், அவங்களுக்கு விருப்பப்பட்ட மட்டும் அறிவிக்காம, தூய ஆவியானவர் தூண்டுதலால் அவர் என்னென்ன அறிவிக்க சொல்றாரோ அது அப்படியே முழு நற்செய்தி நாம் அறிவிக்க வேண்டும். ஃபுல் காஸ்பல். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அந்த இயேசுவின் சிலுவை மரணத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு வருவோம். ஒரு காரியம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, மனிதனுடைய பாவத்திற்கு கடவுள் தண்டனை ஏற்க முடியாது. மனிதனுடைய பாவத்திற்கு கடவுள் தண்டனை ஏற்க முடியாது. அது நீதி அல்ல, அது ஜஸ்டிஸ் அல்ல. அது எப்படிங்க மனிதன் பாவம் செய்வானா கடவுள் தண்டனை ஏற்பாரா? இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மனிதன் பாவம் செய்தான், இயேசு கடவுள் அதுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார், சிலுவையில் மரித்தார். முடியாதுங்க, அது நீதி கிடையாது. மனிதன் பாவம் செய்தால் மனிதன் தான் அந்த பாவத்திற்கான தண்டனை ஏற்க வேண்டும். இதுதான் நீதி. கடவுள் தண்டனை ஏற்க முடியவே முடியாது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன நடக்கணும்? மனிதன் பாவம் செய்தால் மனிதன் தான் சிலுவையில் மரிக்க வேண்டும். அப்ப பாருங்க, தம திருத்துவத்தின் 2வது ஆளாகிய கடவுள் இயேசு, அவர் கடவுள், அவர் முழு மனிதனாக இறங்கி வந்தார். அவர் மனித லைக்னஸ், தோற்றம் கிடையாது, முழு மனிதன், ஃபுல் மேன். இல்லைன்னா என்னுடைய பாவத்திற்கு அவர் தண்டனை ஏற்க முடியாது. மனிதனுடைய பாவத்திற்கு மனிதன் தான் அவர் தண்டனை ஏற்க வேண்டும். ஒரு சில வசனங்களை பார்த்தால் இது நமக்கு நன்றாக புரியும். அவர் எப்படி முழு மனிதனாக இருந்தார் என்று. முதல் வசனம், எபிரேயர்
2வது அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் ஹீப்ரூஸ் 2வது அதிகாரம் 17வது வசனம். மனிதனுடைய பாவத்திற்காக கழிவாய் ஆகுமாறு, அதாவது பிராயச்சித்தம் ஆகுமாறு, பரிகாரம் ஆகுமாறு அவர், அதாவது இயேசு தம் எல்லாவற்றிலும், அந்த வார்த்தை மிக முக்கியமானது, எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிருந்தது. தம் எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளை போல்னா மனிதரை போல் ஆக வேண்டியதா இருந்தது. பாவத்திற்காக, மனிதனுடைய பாவத்திற்காக பிராயச்சித்தமாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரை போல் ஆக வேண்டியதா இருந்தது. எல்லாவற்றிலும் இல்ல ஃபாதர், அவர் எல்லாவற்றிலும், இன் எவ்ரிதிங். அதை எபிரேயர் ஆசிரியர் அடுத்த வசனத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா சந்தேகம் வரும், என்னை போல் அவர் சோதிக்கப்பட்டாரா, நான் எதுக்கெல்லாம் சோதிக்கப்படுறேன் அதுக்கெல்லாம் சோதிக்கப்பட்டாரா, ஒரு சந்தேகம் வரும். உடனே எபிரேயர் ஆசிரியர் அடுத்த வசனம் 18வது வசனம், அவர் சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதினால், இயேசு அவர் சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதினால் அவர் சோதனைக்கு உள்ளாகும் அனைவருக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டார். அப்படின்னா கடுமையான சோதனை அவருக்கு வந்தது, அதுல எல்லாம் அவர் துன்பப்பட்டார். பாவம் செய்யவில்லை, துன்பப்பட்டார். அந்த சோதனையை மரணத்துக்கு உட்படுத்தினார், கீழ்ப்படுத்தினார். இன்னும் இதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு வசனம் பார்க்கணும், அப்ப இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய தலைமை குரு நம்முடைய வலுவன்மையில், நம்முடைய வீக்னஸ், நம்முடைய வலுவன்மையில் உதவி செய்ய இயலாதவர் அல்ல. நம்முடைய தலைமை குரு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குருனா மனிதனுக்கு பிரதிநிதியாக கடவுள் முன் நிற்பது. நம்முடைய தலைமை குரு நம்முடைய வலுவன்மையில் நமக்கு உதவி செய்ய இயலாதவர் அல்ல. ஏன்? நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டார். எல்லாவற்றிலும் வார்த்தை மிக முக்கியமானது. அவர் நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. மரணத்துக்கு உட்படுத்தினார், எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார். இல்லைன்னா எப்படிங்க அவர் மனிதனா இருக்க முடியும்? எனக்கு அவர் முன்மாதிரி கிடையாது. நான் சொல்லுவேன், ஏங்க இயேசு நீங்க எல்லாம் கடவுள் மனிதனா வந்தீங்க, ஆனா என்னுடைய நான் எப்படிலாம் சோதிக்கப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப அந்த அப்படி சொல்ல முடியாது, இயேசுவை பார்த்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார். அந்த சோதிக்கப்பட்ட அவர் துன்பப்பட்டார். இப்படி முழு மனிதனாக அவர் இறங்கி வந்ததால், முழு மனிதனாக அவர் வாழ்ந்த ஒரே காரணத்திற்காக, இந்த மனிதனாக இருந்து அவர் சிலுவையில் பாவத்திற்காக மரித்ததால், அதனால் தந்தை இயேசுவை மேலாக உயர்த்தி அவருடைய வல பக்கத்தில் அமரச் செய்தார். எதற்காக? எனக்கும் உங்களுக்கும் நமக்காக பரிந்து பேசுவதற்காக. அந்த ஒரு அதிகாரத்தை கடவுள் அவரிடம் ஒப்படைத்தார். இன்டர்செசர், நமக்காக பரிந்து பேசக்கூடிய அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். எனக்கு அது அவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது, எனக்கு அவ்வளவு உற்சாகம். ஏன்னா அவர் மனிதனாக அங்க அமர்ந்திருக்கிறார், கடவுளாக அல்ல. அவர் கடவுள் தான், ஆனா அங்க அமர்ந்திருப்பது மனிதனாக. ஒரு வசனத்தை 2 வசனத்தை பார்த்தா நமக்கு தெரியும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம். கடவுள் ஒருவரே, கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, இணைப்பாளரும் ஒருவரே, அவரே மனிதராக்கிய இயேசு கிறிஸ்து. ஆஹா, அந்த மனிதராகிய அந்த 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 வார்த்தையை கோடிட்டு நம்ம பார்க்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். அவரே மனிதராக்கிய இயேசு கிறிஸ்து. எனக்கு எவ்வளவு உற்சாகமா இருக்கு தெரியுமா? என்னை போல அவர் வாழ்ந்தாருங்க, என்னை போல வாழ்ந்து அவர் ஜெயிச்சு காட்டினாருங்க முழுமையாக. இன்னொரு வசனம், 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனம்.
சகோதர சகோதரிகளே அல்லது பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக நான் இதை எழுதுகிறேன். அதாவது யோவான் நற்செய்தியா இருக்கட்டும், அவருடைய கடிதமா இருக்கட்டும், பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த வார்த்தைகளை எழுதியிருக்காரு, கடவுளுடைய வார்த்தை எழுதியிருக்காரு. ஏன் நம்ம பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக. ஆனால் பாவம் செய்ய நேரிட்டால், இது பாவம் செய்யறதுக்காக லைசன்ஸ் கிடையாது, ஆனா பாவம் செய்ய நேரிட்டால் நமக்காக பரிந்து பேச ஒருவர் கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இயேசுவே, நன்றி இயேசுவே. பாவம் செய்ய நேரிட்டால், ஏன்னா பாவம் செஞ்சா குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. இதுக்காக பாவம் செய்யலாம் லைசன்ஸ் கிடையாது. நம்ம குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. உடனே ஏந்திரிக்கணும். ஏன் ஏந்திரிச்சு மன்னிப்பு கேட்கணும்? ஏன்னா இயேசு தந்தையின் வலப்பக்கத்தில் எனக்காக அமர்ந்திருக்கிறார். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் மரணத்தினால் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த மாபெரும் பாக்கியம். இதை பத்தி நாம் சிந்திக்கிறோமா? நமக்கு மத்ததெல்லாம் நம்ம கேட்கிறோம், ஆசைப்படுறோம், விரும்புறோம், தியானிக்கிறோம். எனக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையில் மரித்ததால் அவர் எனக்காக, இன்றைக்கு எனக்காக, நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் அங்க அமர்ந்திருக்கிறார். மேல தந்தையின் வலப்பக்கத்தில் எல்லாம் வல்ல சகலத்தையும் படைத்த கடவுள் அவர் பக்கத்துல அமர்ந்திருக்காரு. நம்ம ஏங்க நீ பயப்படணும்? என்னுடைய பிரதிநிதியாக அங்க அமர்ந்திருக்கிறாருங்க. என்னுடைய பிரதிநிதியாக, மை ரெப்ரசன்டேட்டிவ். ஏன் பயப்படுறோம்? அன்பான சகோதர சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய மாபெரும் பாக்கியம். இந்த பாக்கியம் எனக்காக அவர் அங்க அமர்ந்திருக்கார் என்பது எவ்வளவு பெரிய மாபெரும் பாக்கியம். அவர் பூமியில வாழ்ந்த போது கூட அவர் ஜெபம் செஞ்சாருங்க மற்றவங்களுக்காக. அது அவருடைய அது சுபாவம். லூக்கா நற்செய்தி 22 அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம். என்னது? பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், சாத்தான் கோதுமை மணி போல உம்மை புடைக்க அனுமதி பெற்றுள்ளான். நான் நீ விசுவாசத்தில் தளர்ந்து போகாதபடி இருக்க நான் உனக்காக ஜெபித்தேன். சூப்பர். உனக்காக நான் ஜெபிச்சேன். உன்னால தாங்க முடியாது, உன்னால இந்த விசுவாசத்தில் உறுதியா நிற்க முடியாது. எனக்கு தெரியும் நீ எவ்வளவு வீக்குன்னு எனக்கு தெரியும் பேதுரு. நீ அப்படி இப்படி குதிப்ப, நீ எவ்வளவு வீக்குன்னு எனக்கு தெரியும். உனக்காக நான் ஜெபித்தேன். இயேசு எனக்காக ஜெபிக்கிறார். இப்போ அங்க உட்கார்ந்து பரிந்து பேசுகிறார். அவருடைய சுபாவம் இது. இந்த சுபாவம் உங்களுக்கும் எனக்கும் நமக்கு இது தேவை. அன்பானவர்களே, நமக்கு எவ்வளவு தைரியமா அவர்கிட்ட போலாம் தெரியுமா? நம்ம எதுக்கு போறோம்? கருணைக்காக போறோம். கருணை வேற, அருள் வேற. இந்த ரெண்டும் வித்தியாசம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கருணை என்றால் நான் பாவம் செய்த பிறகு நான் கருணைக்காக ஜெபிப்பது, மன்னிப்புக்காக ஜெபிப்பது கடவுளுடைய கருணை. அருள் என்றால் நான் பாவம் செய்யாமல் இருக்க அந்த வல்லமைக்காக கடவுள்கிட்ட ஜெபிப்பது. நாம் பண்ற தப்பு எப்பவுமே கருணைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏங்க, ஒருத்தர் மலை ஏறும் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு. மவுண்டன் கிளைம்பிங், மலை ஏறும் பயிற்சி. கீழே விழுந்தோடனே உடனே ஆம்புலன்ஸ் வருது, அவரை தூக்கிட்டு போகுது. விழுந்துட்டாரு, ஆம்புலன்ஸ் வருது, தூக்கிட்டு போகுது. திருப்பி விழுந்துட்டாரு, ஆம்புலன்ஸ் வருது, தூக்கிட்டு போகுது. ஏங்க, அவர் விழாம இருக்க ஒரு சக்தி அவருக்கு வேண்டாமா? ஆண்டவரே என்னை தாங்கி பிடிங்கன்னு ஜெபிக்கலாம்ல. நான் விழாமல் இருக்க தாங்கி பிடிங்கன்னு ஜெபிக்கலாம்ல. அதுதாங்க அருள். அந்த கிரேஸ் பழைய ஏற்பாட்டுல யாருக்குமே கிடைக்கல. இந்த கருணை பழைய ஏற்பாட்டுல எல்லாத்துக்கும் கிடைச்சிருந்துச்சு. கடவுள் மன்னித்தாரு, பாவங்களை மன்னித்தாரு. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருந்துச்சு. அது மோசேவா இருக்கட்டும், ஏலியாவா இருக்கட்டும், எலிசாவா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், சிம்சோனா இருக்கட்டும், எல்லாம் பாருங்க தாறுமாறு. பணி வாழ்க்கையில ஊழியத்துல மேல நின்றாங்க. வல்லமை பர்சனல் லைஃப்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில அருள் இல்லை, இந்த கிரேஸ் இல்லை. கருணை அவங்களுக்கு கடவுள் கொடுத்தாரு. விழுந்தாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிச்சிட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அப்படிதான். கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, கருணை காட்டினாரு. ஆனா அருள்ங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல. இது உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் சிலுவை மரணத்தால் நாம் பெற்றுக்கொண்ட மாபெரும் ஆசீர்வாதம்.
அப்ப இயேசுட்ட பரிந்து பேசும்போது நாம் கேட்கும்போது இந்த அருளுக்காகவும் பரிந்து பேச வேண்டும். 100% உறுதி அவர் நமக்கு கொடுப்பார். ஏன்னா இது எவ்வளவு நமக்கு தேவைன்னு அவர் நன்கு அறிந்தவர். நம்மை போல முழு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். எனக்கு ஊன இயல்பு இருக்கிறது, அவருக்கும் ஊன இயல்பு இருந்தது. ஊன இயல்புனா என்னுடைய சொந்த விருப்பத்தை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதல். அவருக்கும் அது பலமாக இருந்தது. அதனால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த சோதனை ஜெயிக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அவர் நன்கு தெரியும். அப்ப கருணைக்கு விழுந்த பிறகு கருணைக்காக மட்டும் கேட்கக்கூடாது, கேட்கணும், விழுந்தா கேட்கணும். ஆனா அதே நேரத்துல அருளுக்காகவும் கேட்கணும். ஆகதான் மிக முக்கியமானது. தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், நிச்சயமா அந்த அருள் நமக்கு தருவார், நிச்சயமா தருவாருங்க. ஏன்னா அவர் நம்மை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து சோதனையை ஜெயித்தவர். ஆன்மார்களே, இந்த சிந்தனையோடு இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் நமக்காக ஜெபிக்கிறார், பரிந்து பேசுகிறார். இந்த பூமியுள்ள வாழ்க்கையில நாமும் மற்றவங்களுக்காக ஜெபிச்சா என்ன, பரிந்து பேசினா என்ன? ஒருத்தவங்களுடைய பொண்ணுக்கு பெற்றோர்கள் அவங்களுடைய ஒரு பொண்ணு இன்னும் திருமணம் ஆகல, வயசாயிட்டே போகுது, திருமணம் ஆகல, எவ்வளவு வேதனை. அப்ப அவங்க ஜெபிக்கலாம்ல, இந்த வேதனை அவங்க நல்லா உணர்ந்தவங்க. அப்போ அவங்க என்ன ஜெபிக்கணும்? தந்தையே இயேசுவே, இயேசுவே, இந்த ஊர்ல இவங்களுடைய பங்குல எத்தனையோ பெண்கள், இளம் பெண்கள் வயசாயிட்டே போகுது, இன்னும் திருமணம் நடக்கல, அவங்களுடைய பெற்றோருக்கு எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுங்க, அவங்களுடைய வாழ்க்கை துணைவரை கொடுங்க, என் மீதும் இரக்கம் காட்டுங்க, எங்க பொண்ணுக்கும் ஒரு வாழ்க்கை துணைவர் கொடுங்க அப்படின்னு அவங்க பாரத்தோட ஜெபிக்கலாம்ல. குழந்தைகள் இல்லையா, எத்தனையோ பேர் இந்த ஊர்ல இந்த பங்குல திருமணமாயி குழந்தை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் குழந்தை கொடுங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மனதுல, உள்ளத்துல. இயேசுவே எங்களுக்கு அந்த அருளை தாங்க, அந்த ஒரு பாக்கியத்தை. அப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எனக்காக இயேசு ஜெபிப்பார் அப்படி விடாம எத்தனையோ பேர் நம்மளுடைய ஜெபத்துக்காக காத்திருக்காங்க. பவுலடிகளாரம் பாருங்க, எத்தனை முறை எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றாரு, என்னை தாங்கி பிடிங்கன்னு சொல்றாரு. நாமும் நம்முடைய சகோதர தாங்கி பிடிக்க வேண்டும். நான் எந்த துன்பத்தில் இருக்கிறேனோ, எந்த கஷ்டத்தில் இருக்கிறேனோ, இதே கஷ்டம் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்ப எனக்கு அந்த வேதனை தெரியும். அதனால இந்த வேதனை உணர்ந்து நாம் அவங்களுக்காக எவ்வளவு உள்ளத்திலிருந்து பாரத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, இது மாபெரும் பாக்கியம். மற்றவங்களுக்காக ஜெபிப்பு என்பது மாபெரும் பாக்கியம். அதுவே ஒரு ஆசீர்வாதம். இயேசு நமக்காக அங்க தந்தையின் வலப்பக்கத்தில் இருக்கிறார் என்பது இது மாபெரும் நற்செய்தி, குட் நியூஸ். நான் இனி பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. எப்ப வேண்டுமானாலும் அவற்றை சென்று அந்த அருளை பெற்றுக்கொள்ள முடியும். தூய ஆவியான நமக்கு உதவி செய்கிறார். தூய ஆவியான ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, இந்த செய்தியை, இந்த வார்த்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை ஞானம் எனக்கு தாங்க. எப்பவுமே எனக்காக ஒருவர் அங்க அமர்ந்திருக்கிறார் என்பதை மாபெரும் உண்மையை உணர்த்துங்க. எப்பவுமே அந்த அருளுக்காக ஜெபிக்க எனக்கு அந்த ஒரு ஞானத்தை தாங்க. அப்படின்னு நம்ம ஜெபிச்சோம்னா நிச்சயமா நம்முடைய ஜெபம் இப்பொழுதே தூய ஆவியான கேட்பார். ஏன் கேட்கிறாரு? ஏன்னா இதுவே தகுந்த காலம்.